2000 ரிலீஸ் ஆன லிட்டில் நிக்கி ஊர் ஊரா பொறுக்கிட்டு ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் வீட்டுக்கு வராங்க. ஆனா இவங்க வீட்டு மரத்து மேல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இவங்களே வாட்ச் பண்ணிக்கிட்டு வாட்டர் மில்க தின்னுக்கிட்டு இருக்கான். ரூமுக்கு வந்த ஆண்டி வடைய கைட்டுக்கிட்டு இருக்கா. மரத்து மேல இருக்கிற காக்கா அந்த வடைய கவ காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவளோட பையன் மம்மி மம்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரான். ஆண்டியும் வடைய மூடிட்டா. வடைய கவ விட்டுட்டுமேன்னு காக்கா காண்டுல கத்திடுச்சு. காக்காவும் இவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆண்டியும் பதறிட்டா. உடனே பையன் உண்டிகோலால காக்காவை அடிக்கிறான். காக்காவும் மண்டை உடைந்து போய் கீழே விழுது நரகத்துல போய் விழுது. இது இறந்தவர்களோட நரக கோட்டை. இந்த கோட்டையோட ராஜா கொஞ்சம் கோவக்காரரு. எப்போ என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. இவருக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல ஒருத்தன் முட்டா பீசு, இன்னொருத்தன் முரட்டு பீசு, 3வது பையன் வேற யாரும் இல்ல, அவர்தான் நம்ம ஹீரோ. அவரு கொஞ்சம் அப்பாவி. இவரு தான் நம்ம ஹீரோ. பேரு நிக்கி. திக்கி திக்கி தான் பேசுவாரு. அதுக்கு காரணம் இவனோட முரட்டு அண்ணன். ஒரு பக்கம் ராஜா எனக்கு பிறகு இந்த நரகத்தை யாரு ஆள போறாங்கன்னு 3 பசங்களை ஒருத்தனை தேர்ந்தெடுக்க போறாரு. ஆனா 3 பசங்களுமே அதுக்கு நீங்க சரிப்பட்ட வர மாட்டீங்கன்னு இந்த நரகத்தை நானே ஆள்றேன்னு இவரு அறிக்கை விடுறாரு. இதை கேட்டு காண்டான முட்டா பீசும் முரட்டு பீசும் ஏ டேடி உன் பீடியும் வேணாம் உன் நரகம் வேறான்னு நரகத்திலிருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்து ஒரு புதிய நகரத்தை உருவாக்க இவனுங்க ட்ரை பண்றானுங்க. இவனுங்க பண்ற கோளாறால நரகமும் அழியும் ராஜாவும் அழிவார். இன்னொரு பக்கம் நம்ம ராஜா இவனுங்களை தடுக்கவும் ஒரு டப்பாக்குள்ள அடைக்கவும் அபாவியான நம்ம ஹீரோவை பூமிக்கு அனுப்புறாரு. பூமிக்கு வந்த நம்ம ஹீரோவும் மனிதர்களிடம் பழக முடியாம பழகிக்கிட்டு இருக்காரு. பிரதர்ஸை தேடி கண்டுபிடிச்சு குடுவைக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனித குலத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் பண்ண போற சேட்டைகளை என்ன? இவரோட பிரதர்ஸை தேடி கண்டுபிடித்து குடுவைக்குள்ள அடைத்தாரா இல்லையா, பூமியையும் நரகத்தையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. தரமான காமெடி படம். லைட்டா லேக் அடி அடி நடிக்கும் ஆனா தெரியாது. ஐடிபி ரேட்டிங் 5.3, நம்ம ரேட்டிங் 5.5. லிட்டில் நிக்கி பகையாளிகளை பிடிக்க வந்த பங்காளி, பூமிக்கு இவன் விருந்தாளி. 2022 தி அதர் வைஃப் ஓவர் டைம் வேலையை முடிச்சிட்டு நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இவளுக்கு தலையே சுத்துது. ஒரு பக்கம் போலீஸ் துப்பு தொலைகிறாங்க. ஆனா எவிடன்ஸே கிடைக்கல. நம்ம ஹீரோனி ஹஸ்பண்டோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணா ஒரு பைசா கூட இல்ல. இவனோட போனை செக் பண்ணா ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் கூட கள்ள தொடர்புல இருந்திருக்கான் போல. காண்டான நம்ம ஹீரோயினி உடனே அவளை கண்டுபிடிச்சி அவளை மீட் பண்ண அவ கர்ப்பமா இருக்கா. நான் உன் புருஷனோட ஒய்ஃப்னு இவ வளர. இதை கேட்டு இவ பதற. இதுக்கப்புறம் 2 ஒய்ஃபும் புருஷனோட சூசைடுக்கு என்ன காரணம்னு 2 மனைவிகளை ஒண்ணு சேர்ந்து கண்டு பிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படத்துல அங்க எங்க ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா போர் அடிக்காத ஒரு படம். ஐடிபி ரேட்டிங் 5.3, நம்ம ரேட்டிங் 5. தி அதர் ஒய்ஃப் மனைவிகளின் அதிரடி. ஓ ஸ்டாஸ்கி அண்ட் எச் ஓடி ஓடி தாவி தாவி குற்றவாளிகளை பிடிப்பாரு. ஆனா கோட்டை விட்டுடுவாரு. நம்ம ஹீரோ ஸ்டாஸ்கி பேர்ல மட்டும்தான் ஸ்டாரு, ஆனா வேலையில இல்ல. குற்றவாளிகளை பிடிக்க குற்றவாளியாவே மாறுவாரு. ஆனா நான் ஒரு போலீஸ்னு மறந்துட்டு கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கும் போவாரு. அவர் தான் நம்ம ஹீரோ எச். இவங்களோட மேலதிகாரி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆணி அடிச்சதெல்லாம் போதும், இனி நீங்க 2 பேரும் பார்ட்னர் மூடிக்கிட்டு வேலை செய்யுங்க, இல்ல நான் வேலையை விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. இன்னொரு பக்கம் ஒரு ட்ரக் டீலரு மோப்பன் ஆகி மோப்பம் பிடிக்காத அளவுக்கு ட்ரக்கை கடத்துறான். இவனை எவிடன்ஸோட பிடிக்க நம்ம 2 சூப்பர் ஸ்டாரும் பல கெட்டப்புகளை போட்டுக்கிட்டு ட்ரக் டீலரை பிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு ஐட்டம் பொம்பளையை மீட் பண்ணி கேஸை விசாரிக்காம கேக்க வெட்டியே ஒரு காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன காமெடின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சேசிங்ல கார அந்தரத்துல பறக்க விட்டு அந்தர் பண்றாங்க. காமெடி படம்னு அவங்க சொன்னாலும் நம்மளையும் லைட்டா சொல்ல வைக்கிறாங்க. ஒருத்தன் புத்திசாலி இருந்து இன்னொருத்தன் முட்டாளா இருந்தா பரவாயில்ல. ஆனா இவனுக்கு 2 பேருமே முட்டாளுங்க தான். ஆனா வெளியே புத்திசாலி மாதிரி நடிக்கிற சீனு வேற லெவலு. வைட்டான படமா இல்லனாலும் ஒரு லைட்டான காமெடி படம் தான். ஐடிபி ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. ஸ்டாஸ்கி அண்ட் எச் துணிவு விசஸ் 1999 ரிலீஸ்னா என்ட்ராப்மென்ட். பூட்டை உடைச்சு கொள்ளடிக்கிறவன் திருடு, ஆனா உடைக்காம திருடும் கிழவன் அவன் தான் நம்ம ஹீரோ ராபர்ட். பிளான் போட்டு கொள்ளடிப்பதற்கு இல்லாடி பல பேருக்கு இவர் தான் முன்னோடி. அமெரிக்காவில் ஏட விடப்பட்ட ஒரு பழையமான பெயிண்டிங்கை கொள்ளடிக்கிறாரு. இந்த பெயிண்டிங்கை கொள்ளடிச்சவனை கண்டுபிடிக்க வர நம்ம ஹீரோயின் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கேத்ரின். இவ ராபர்ட் தான் கொள்ளடிச்சான்னு கண்டுபிடிச்சு இவளோட பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அந்த ஆளு நீ உடனே இந்த ஆளை ஃபாலோ பண்ணுன்னு இவளை அனுப்பி வைக்கிறான். இவ்வளோ லண்டனுக்கு கிளம்பி நம்ம ராபர்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ராபர்ட் ஒரு பில்டிங்ல போகுது ஒரு பெயிண்டிங்கை கொள்ளடிக்க போறாரு. இவ கையை கலாச்சிட்டு சும்மா இல்லாம இவரை வளைச்சு போட்டோ எடுக்கிறா. இவ என்னதான் போட்டோ எடுக்கிறான்னு இவருக்கு தெரிஞ்சு போய் அன்னைக்கு நைட்டே இவளோட அட்ரஸை கண்டுபிடிச்சு இவளோட ரூமுக்கே போய் இவளை மீட் பண்ணி ஏ பொண்ணு என்ன ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன போலீஸா அப்படின்னு இவர் கேட்க இவளும் நானும் ஒரு திருடி உங்ககிட்ட ஜாயின் பண்ணி தொழிலை கத்துக்கணும் அப்படின்னு இவ போய் சொல்ல ராபர்ட்டும் இவ சொன்ன புருடாவை நம்பி இவளை கூட சேர்த்துக்கிட்டு ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு அழகான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணி எப்படியெல்லாம் கொள்ளாடிக்கலான்னு பிளானை போடுறாங்க. இவங்க கொள்ளடிக்க போற இடத்துல ஏகப்பட்ட கிராசிங் லைன் இருக்கு. அந்த லைனை எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு ராபர்ட் இவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவளும் உடம்ப வளைச்சு நிலைச்சு டான்ஸ் ஆடுறா. டெய்லி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நடிக்கிறா. இவ ஒரு ஸ்பைன்னு ராபர்ட்டுக்கு தெரிய வந்தா இவளை கொண்டுடுவாரு. இவனுக்கு தெரியாம இருக்க இவ ஒரு பிளானை போடுறா. துளி டவுட்டு கூட இவ மேல வராம இருக்க ராபர்ட்டை இவ மயக்க ட்ரை பண்றா. ஆனா தலைவன் அசர மாட்டான். இப்படி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆடுபோடி ஆடம் ஆடிக்கிட்டு
கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி கொள்ள அடிப்பாங்க. ஒரு பக்கம் எஃப்ஐ ஏஜென்ட் இவங்களை தேடிக்கிட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற தில்லு முள்ளு தான் இந்த படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள தூங்க வைக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல நம்மள முழிக்க வைக்கிறாங்க. 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, அங்க ராபரி சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. கிளைமேக்ஸை மட்டும் அந்தர் பண்ணிட்டாங்க. IMDb ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 6. என்ட்ராப்மெண்ட் திருடா திருடி.